பைபிள் என்பது வெறும் ஆன்மீக புத்தகம் மட்டும்தான் என்று நினைப்பவர்களா நீங்கள்? இல்லை, துல்லியமான வரலாற்றின் ஆவணமாகும். பல நூற்றாண்டுகளாக நாத்திகர்களும் விமர்சகர்களும் எள்ளி நகையாடிய ஒரு பெயர் நேபுகாத்நேச்சர். பாபிலோனின் இந்த மாபெரும் மன்னனை பற்றி பைபிள் கூறும் தகவல்கள் வெறும் கற்பனை என்று ஒரு காலத்தில் வாதிடப்பட்டது. ஆனால் காலம் மறைத்து வைத்திருந்த உண்மைகள் இன்று மண்ணுக்கடியிலிருந்து மெல்ல எட்டிப் பார்க்கின்றன. சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு உலகையே தன் காலடியில் வைத்திருந்த நேபுகாத்நேச்சர் மன்னன் உண்மையில் வாழ்ந்தாரா? இதோ அதற்கான ஆதாரங்கள். பாபிலோன் நகரின் இடிபாடுகளை அகழ்வாராய்ச்சி செய்தபோது லட்சக்கணக்கான செங்கற்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த ஒவ்வொரு செங்கல்லிலும் பாபிலோனின் அரசனான நேபுகாத்நேச்சர் என்ற பெயர் அக்காடியன் மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது. பைபிளில் தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று அவர் கர்வத்துடன் நினைத்ததாக வாசிக்கிறோம். இதோ அந்த செங்கற்கள் இன்றும் அவர் நினைத்ததையே உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்ல, இன்று பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள பாபிலோனிய காலவரிசை களிமண் பலகைகளை உற்று பாருங்கள். கிமு 597இல் அவர் எருசலேமை தாக்கியது, யூத அரசனை கைதியாக பிடித்தது என பைபிளின் 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்தில் உள்ள அத்தனை வரலாற்று தகவல்களும் மாறாமல் அப்படியே அந்த கல்வெட்டுகளில் பதிவாகியுள்ளன. நண்பர்களே, மனிதன் எழுதிய சரித்திரம் மாறலாம், மன்னர்கள் மறைந்து போகலாம், ஆனால் இறைவனின் வார்த்தை ஒருபோதும் அழியாது என்பதற்கு இந்த அகழ்வாராய்ச்சி சான்றுகளே மிகப்பெரிய சாட்சி. சிறை வைக்கப்பட்ட யூத அரசன் யோயாக்கீன் மன்னனுக்கு வழங்கப்பட்ட உணவு பட்டியல் முதற்கொண்டு இன்று அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ளது. இது பைபிளில் 2 ராஜாக்கள் 25-27 முதல் 30 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள தகவலை மெய்ப்பிக்கிறது. இன்றும் கம்பீரமாக நிற்கும் இஷ்டார் கதவு வரை அனைத்தும் உறக்கச் சொல்கின்றன. பைபிள் என்பது கதை அல்ல, அது கல்வெட்டில் செதுக்கப்பட்ட அசைக்க முடியாத வரலாறு. இனியும் சந்தேகம் எதற்கு? காலம் சொல்லும் உண்மையை ஏற்றுக்கொள்வோம், சத்தியத்தை அறிவோம். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும்.